நீங்க சில வேளையில் இந்த சாட்சியை கேட்டிருக்கலாம். கேரளாவில் ஒரு குடும்பம், ஆமேன் ஸ்தோத்திரம். அந்த புருஷன், மனைவி, ஒரு பிள்ளை, 9 வயதான பிள்ளை. அந்த பிள்ளையுடைய அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்கிறார். ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த தாயும் பிள்ளையும் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்தோத்திரம் மத்தியான வேளையில் அந்த அம்மா செல்போனை எடுத்து நோண்டிட்டு இருந்தாங்களாம். அப்ப ஆவியானவர் உள்ளத்தில் ஏவுகிறார், நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆவியானவர் எப்ப யாருக்காக எந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ண ஏவினாலும் உடனே போய் ஜெபம் பண்ணணும். ஒண்ணி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வர போகிறது, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, அந்த குடும்பத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால தான் ஆவியானவர் உள்ளத்தில் ஏவுகிறார், நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. இவங்களே அதே போல ஆவியில் ஆண்டவர் ஏவினாராம். அவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆனபடினால் ஆவியில் ஒரு ஏவுதல், நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு. இவர்கள் செல்போனை வைத்துட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு 9 வயதான ஒரு பையன், அவன் பேட்டும் பாலும் வைத்து வெளியே விளையாடிட்டே நின்றானாம். ஆமீன் ஸ்தோத்திரம். இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சத்தம், ஏதோ ஒன்று பொத்துன்னு விழுந்தது போல ஒரு சத்தம் கேட்டது. அவர் எழும்பி பார்க்கறாங்க, வீட்டையெல்லாம் சுத்தி பார்க்கறாங்க, ஏதாவது விழுந்ததா அப்படின்னு பார்த்தா ஒண்ணு விழல. அடுத்த பிள்ளையை பார்க்கறாங்க, பிள்ளையை காணல. ஆமீன் ஸ்தோத்திரம். அவனை காணல. அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு கிணறு இருந்ததா, அந்த கிணற்றுக்குள்ள பிள்ளை விழுந்துட்டான். ஆமேன். இப்ப பிள்ளை 13 அடி தண்ணீர் அந்த கிணற்றுக்குள்ள கிடந்ததாம். அந்த கிணற்றுக்குள்ள பிள்ளை விழுந்தவன், ஆமீன் ஸ்தோத்திரம், எப்படியோ தப்பி தப்பி மேல அந்த தண்ணீர்ல கிடக்குறான். ஏதோ ஒன்றை பிடித்து தப்பி தப்பி மேல கிடந்தானா. ஆமீன். மத்தியான வேளை அந்த தாய் சத்தம் போடுறாங்க ஊர்ல, யாராவது வந்து பிள்ளையை காப்பாத்துங்க. ஒருத்தர் இல்லையா ஊர்ல, மத்தியான நேரம் ஆனபடினா. இப்ப அந்த தாய் பிள்ளைகிட்ட சொன்னாங்களா, ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு. ஆமே, நீ என்ன செய், ஸ்தோத்திரம் பண்ண அப்படின்னு. அந்த பிள்ளை அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினானாம். ஆமேன் ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு பிள்ளை ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினால் நடந்த காரியம், 13 அடி தண்ணீர் அப்படியே வத்தி போய் தொளியாய் மாறி அந்த தொளிக்குள்ள பிள்ளை போய் நின்றானாம். கை தட்டுங்க பார்க்கலாம். நம்முடைய ஸ்தோத்திரத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அத்தனை தேவ பிள்ளையும் ஸ்தோத்திரம் பண்ணணும், அத்தனை தேவ பிள்ளையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும்.